அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம போரா கேவ்ஸ் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆந்திர மாநிலத்தில் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அனந்தகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையில் போரா என்ற கிராமத்தில் இருக்கிறது. இந்த போரா கேவ்ஸ் இதை 1807 ஒரு பிரிட்டிஷ்காரர் வில்லியம் சிங் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. இந்த குகையினுடைய வயது கிட்டத்தட்ட 15 கோடி ஆண்டுகள் என்று சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த குகைக்குள்ள நுழைய போறோங்க. இந்த குகைக்குள்ள நுழையும் போது நீங்க முதல்ல செங்குத்தா கீழ் நோக்கி நம்ம படிக்கட்டில் இறங்க ஆரம்பிக்கிறோம். இந்த படிக்கட்டில் நீங்க இறங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட 420 வரைக்கும் படிக்கட்டுகள் இருக்கு மொத்தம். இந்த குகை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கோஸ்தானி நதின்னு இந்த குகையின் வழியாக கல்லின் மீது பாஞ்சிருக்க. உண்மையிலே என்னன்னா இந்த குகையில சுண்ணாம்பு கல்லால் ஆனது. சுண்ணாம்பு கல்லில் ஒரு தண்ணி படும்போது என்ன ஆகும்னா வேதிவினை நடைபெறும் இல்லையா? அப்போ அந்த வேதிவினை நடைபெற்றது. அதாவது கால்சியம் கார்பனேட் கால்சியம் பை கார்பனேட்டா மாறுது. அப்படி மாறும்போது தண்ணீர்ல கரைஞ்சி இந்த குகை உருவானதா சொல்லப்படுது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் அந்த நுழைவாயில் கீழே இறங்கி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தண்ணி சொட்டு வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேலிருந்து கீழே. அந்த தண்ணி வடியக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி இருக்குங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிலத்தை ஃபீலியோ தேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஃபீலியோ தேம்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இந்த சுண்ணாம்பு கல் தண்ணீரில் கரைஞ்சி அங்குள்ள கார்பன் டை ஆக்சைடோட வேதிவினை புரிஞ்சு என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு திடப்பொருளாக மாறும். அப்போ மேலிருந்து தண்ணி அப்படி வடியும் போது அது திடமாகி ஒரு மேலிருந்து கீழ் நோக்கி கத்தியா இருக்கும். இதை தான் ஸ்டாலக்டைட் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஃபிலியோதேம்ஸ் மேலிருந்து கீழ் நோக்கி இருந்தா அதை ஸ்டாலக்டைட் அப்படின்னு சொல்லுவான். ஆங்காங்கே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம நடக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 400 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குங்க. இதுக்கு அடுத்தால நிறைய அங்கே பாருங்க, நிறைய இடங்கள்ல அழகான ரெட் கலரு சிகப்பு வர்ணத்தில் மின் விளக்குக்கால நிறைய இடங்கள்ல அலங்கரிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது சிகப்பு கலரு பச்சை கலரு. நீங்க அதுல நின்று நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தா ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது அந்த ஒரு நல்ல ஒரு அழகான கேமரா வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா போட்டோஸ் ஒரு ஏதோ ஒரு ஒரு பேயினுடைய குகையிலிருந்து போட்டோ எடுக்கிற மாதிரியே ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குகையில கல் ஆயுதங்கள் நிறைய கண்டெடுத்திருக்காங்க. இந்த கல் ஆயுதத்தினுடைய வயசை கணக்கிட்டப்போ 50,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் இங்க வாழ்ந்ததாட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த குகைக்குள்ள நம்ம போயாச்சுனாலே ரொம்ப குளிரா இருக்கும். அதாவது நீங்க வெளியில உள்ள வெப்பத்தை விட வெளி டெம்பரேச்சரை விட உள்ள வெப்பநிலை ரொம்ப குறைவாகவே இருக்கும். மார்ச் ஏப்ரல்லாம் கூட வெளியில ஹீட் ஜாஸ்தியா இருந்தா கூட உள்ள அந்த சூடு குறைவாதாங்க இருக்கும். இங்க போகக்கூடிய நேரம் எப்படின்னு சொன்னா 10ல இருந்து காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அடல்ட்டுக்கு 70 ரூபா டிக்கெட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குகை 400 மீட்டர் வரைக்கும் தான் நம்ம உள்ள போக முடியும். அதுக்கு மேல ரொம்ப குறுகின இடங்கள் மிக பேராபத்து உருவாகக்கூடிய இடம்னால அங்க நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்க. இன்னொன்னுங்க, இந்த இடத்துல பேம்பு சிக்கன் அப்புறம் பேம்பு பிரியாணி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனால் அது அந்த பேம்புனா மூங்கிலுக்குள்ள கம்புக்குள்ளால இந்த சிக்கன் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பேம்பு சிக்கன் 600 ரூபா விலை சொன்னாங்க. அதாவது நம்ம விலை 600 ரூபா விலை. பேம்பு பிரியாணி அதே விலை தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்புறம் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டர் பக்கத்தில் போனால் உங்களுடைய இடது பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தா மேலே பார்த்தா ஸ்விஞ்சில் போயிட்டு இருப்பாங்க. அதாவது அது ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். அதுவும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் இப்போ இது எப்படி போகலாங்கிறத பார்ப்போம். நீங்கள் விசாகப்பட்டினத்தில் போய் இறங்கியாச்சுன்னு சொன்னால் விசாகப்பட்டினத்துலேருந்து கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டருங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். மிக ஒரு அருமையான இடம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு தொகுப்புகளும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.